உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதம் பணிந்து சார ஜோதிடத்தின் தந்தையும் ஜோதிட சாஸ்திரம் இனி எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று வழிவகுத்த நம்முடைய மூல குருநாதர் சார ஜோதிடத்தின் தந்தை ஜோதிட மார்த்தாண்டர் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணங்கியும் சார ஜோதிடத்தை நவீன காலத்துக்கு ஏற்ப அதை வடிவமைத்து நவீன கால சார ஜோதிடத்தின் சிற்பி என நம்மால் அழைக்கப்படக்கூடிய என்னுடைய குருநாதர் பிரசன்ன ஜோதிடமணி கே. பாஸ்கரன் அவர்களை வணங்கி என்னுடைய இந்த பட்டிமன்றம் சம்பந்தமான விஷயத்தை தொடர்கிறேன். அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். குறிப்பாக நம்முடைய டெலகிராம் குழுவின் நிறுவனரும் அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் துணைத் தலைவருமான உயர்கணித சார ஜோதிடத்தின் மேற்கு மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் முருகுசுப்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மாணவர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக தீபாவளி மற்றும் பொங்கல் நாட்களில் நம்முடைய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் அவ்வப்போது பட்டிமன்றம் நடத்துவதுண்டு. அந்த வகையில் தற்பொழுது இந்த வருடம் பொங்கல் திருநாளில் மிக சிறப்பான பட்டிமன்றங்கள் சென்ற 13ஆம் தேதி முதல் இன்று வரை திரிகோண பாவங்களில் 2, 6, 10ஆம் பாவங்கள் தனிமனித வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தருகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு அணியும், 2, 6, 10ஆம் பாவங்களை விட 3, 7, 11ஆம் பாவங்கள் தான் சிறப்பானது தனிமனித வாழ்க்கைக்கு அப்படிங்கிற அணி 2 அணியும் சிறப்பாக கிட்டத்தட்ட 2, 6, 10ஆம் பாவ அணிகளில் 13 ஜோதிட அறிஞர்களும் 3, 7, 11ஆம் பாவ திரிகோணம் தான் சிறப்பு அப்படிங்கிற வகையில் 16 ஜோதிட அறிஞர்களும் பங்கேற்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 8000 பதிவுகளுக்கு மேலே 8000 பதிவுகள் இந்த 2 நாளில் தொடர்ச்சியாக நைட்டு, அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பித்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 பதிவுகளுக்கு மேலே நம்ம அப்பப்போ பார்க்கும்போது தோராயமாக பார்க்கும்போது ஒரு 10,000 பதிவுகளுக்கு மேலேயே வந்திருக்கோம். எல்லா பதிவுகளையும் ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடியல. ஒரு 3000, 4000 பதிவுகள் நான் பார்த்துருப்பேன். நான் மிக சிறப்பாக 2 அணிகளும் சிறப்பாக அதை பண்ணாங்க. அந்த வகையில் இந்த பட்டிமன்றத்தில் 2, 6, 10ஆம் பாவ அணிகளுக்கு தலைமை தாங்கி நடத்திய நம்முடைய டெலகிராம் குழுவின் தலைவரும் அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் பொதுச் செயலாளருமான நம் அனைவராலும் கேப்டன் என அன்புடன் அழைக்கப்படக்கூடிய ஜோதிட ஆச்சாரியா டாக்டர் அண்ணாமலை ஐயா காஞ்சிபுரம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து 3, 7, 11ஆம் பாவ அணிக்கு தலைமை தாங்கி அந்த அணியை மிக பொறுப்போடு தொடர்ந்து தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல், ஏன்னா அவருக்கு இப்போது தொண்டை வலியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொண்டை வலி, பேசுறதே ரொம்ப கஷ்டப்பட்டார். இருந்தாலும் இந்த பட்டிமன்றத்தில் தொடர்ந்து பங்காற்றினார். நம்முடைய டெலகிராம் குழுவின் அட்மினும் அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் துணைத் தலைவருமான நம் அனைவராலும் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படக்கூடிய ஜோதிட ஆச்சாரியா பட்டுக்கோட்டை அறிவழகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல 2 அணிகள் 2 பாவங்களும் 2, 6, 10ங்கிற பாவமும் 3, 7, 11ங்கிற பாவமும் முதல்ல அருமையான பாவங்கள். ஃபஸ்ட்டு அதில் சொல்லிடணும். ஏன்னா திரிகோண பாவத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1, 5, 9ங்கிற திரிகோணமும் முதல் திரிகோணம். அது கடைசி திரிகோணம் 4, 8, 12. பொதுவாக 1, 5, 9ங்கிறது நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது 10ஆம் பாவத்துக்கு 8, 12ஆம் பாவமாக இருக்கிறதால புற வாழ்க்கையை தடுக்கிற பாவமாக இருக்கிறதால அது ஒரு சிறப்பான பாவமாக நம்ம சொல்கிறதில்ல. நம்முடைய கேபி முறையை பொறுத்த வரைக்கும் 5, 9 என்பது அவ்வளவு சிறப்பான பாவம் இல்லை அப்படிங்கிற நீண்ட நாளாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி 8, 12ங்கிறது லக்னத்துக்கு தீமையான பாவம். அதாவது லக்னத்துக்கு கெடுக்கக்கூடிய பாவமும் 2ஆம் பாவத்துக்கு கெடுக்கக்கூடிய பாவம். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு முக்கியமான பாவம் என்பது 1ஆம் பாவமும் 2ஆம் பாவம் தான். 1ஆம் பாவம் என்ற லக்னத்தை முன்னிறுத்தி ஒற்றைப்படை பாவங்களும் அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஒற்றைப்படை பாவங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
அதேமாதிரி புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு இரட்டைப்படை பாவங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்போ அகம் சார்ந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் எல்லா பாவங்களும் நன்மையை தந்தாலும் கூட அது புறத்தை கெடுக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மனித வாழ்க்கை என்பது அகம் பாதி புறம் பாதி. நம்ம மனித வாழ்க்கையில் முதல் பகுதி என்பது அகம் சார்ந்ததாக இருக்கும், ரெண்டாவது பகுதி என்பது அகமும் புறமும் சார்ந்த மாதிரி இருக்கும், மூன்றாவது பகுதி வெறும் அகம் சார்ந்த மாதிரி இருக்கும். அப்போ மனித வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட அகமும் புறமும் ரெண்டும் கலந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் அகம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அகம் என்பது அதாவது ஒரு வண்டி அப்படின்னா என்ஜின் என்பது அகம், பெட்ரோல் என்பது புறம். பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும். அதுக்காக என்ஜின் ஒர்க் ஆகலாம் வண்டி ஓடாது இல்லையா? அந்த வகையில் நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக மனிதனுடைய முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நடுப்பகுதியில் கொஞ்சம் அகத்தை விட புறம் நல்லா இருந்தால் சிறப்பு, அது குறிப்பாக ஆண்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு சொல்லுவோம். வகுப்பில் நிறைய படிச்சிருப்போம். அந்த வகையில் இந்த 1, 5, 9வது திரிகோணங்கள் என்பது புறம் சார்ந்த வாழ்க்கை. ஏன்னா தர்ம திரிகோணம் சொல்கிறோம் இல்லைங்களா? தர்மம் என்பதே என்னென்னா கர்மத்தை தொலைப்பது. அதாவது பொருளை இறக்கிறதுக்கு பேர் தான் தர்மம். ஒரு விஷயத்தை நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம பண்ணக்கூடியதான் தர்மம். தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்போ கர்மம் வேணும் இல்லையா? இந்த உலகத்தில் ஒருத்தனை பிறக்கிறான்னா அதுக்கு ஏதாவது அவன் சேர்த்து வைக்கணும். ஏன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய தெய்வ புலவர் மூத்தக்குடி, நம்முடைய தமிழ் கடவுள்னு சொல்லலாம், திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அப்படிங்கிறது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கி தண்ணி வந்து குடிக்கிற தண்ணிங்கிறது இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக. அந்த காலத்திலே பொருள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. அந்த வகையில் இந்த 3, 7, 11 என்பது ஒற்றைப்படை பாவமாக இருந்தாலும் கூட அது 2ஆம் பாவத்தை கெடுக்காத பாவமாக இருக்குது. அதே மாதிரி 2, 6, 10 என்பது இரட்டைப்படை பாவமாக இருந்தாலும் கூட அது லக்ன பாவத்தை கெடுக்காத பாவமாக இருக்குது. ஏன்னா லக்ன திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 கெடுக்கக்கூடியது 4, 8, 12 தானே ஒழிய 2, 6 இல்லை. அப்போது 2 திரிகோணமும் உங்களுக்கு நல்ல திரிகோணமாக ஆகிடுது. அதாவது 2, 6, 10 என்பதும் நல்ல திரிகோணம் தான், 3, 7, 11 என்பதும் நல்ல திரிகோணம் தான். இப்போ 2த்தில் எது தனி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 திரிகோணத்தையும் ஒரு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். முதல்ல 2, 6, 10 அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படை ரிஷப ராசியையும் கன்னி ராசியும் மகர ராசியும் குறிக்குது. இந்த 3 ராசிகளுமே பெண் ராசிகள். அடுத்து 3, 7, 11 அப்படின்னு சொல்லும் போது அது மிதுன ராசியையும் அதுக்கப்புறம் துலா ராசியும் 2வது கும்ப ராசியும் குறிக்கிறது. இந்த 3 ராசிகள் ஆண் ராசிகள். எப்போதுமே ஒற்றைப்படை பாவங்கள் ஆண் தன்மை, இரட்டைப்படை பாவங்கள் பெண் தன்மை. இப்போ ஆண் பெண்ணுன்னு பார்க்கும்போது 2த்தில் எது பொதுவாக வலிமை அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே ஆண் ராசிகளை விட பெண் ராசிகள் தான் வலிமையானது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண் ராசிகளை சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் புரிந்து கொள்வதற்காக. பெண் வந்து சக்தியின் வடிவம் சொல்கிறோம். அப்போ சக்தின்னு பார்க்கும்போது அங்கே ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா? இப்போ சக்தின்னு வரும்போது சிவன் தான் உயிரை கொடுக்குறாரு. அந்த ஒரு குழந்தை உயிர் வாழ வேண்டுமென்றால் உயிர் இருக்குது, ஆனால் வாழ வேண்டுமென்றால் அதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வருது. அதனால தான் புறம் சொல்கிறோம். ஏன்னா உணவு மூலமாக வாய் மூலமாக தான் அந்த குழந்தைக்கு சக்தி கிடைச்சி அந்த குழந்தை உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. உயிரும் முக்கியம், அந்த உயிர் வாழ்வதற்கு சக்தி முக்கியம். அந்த வகையில் சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் அகம் புறம் அப்படின்னு நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக எனக்கு தெரிந்த கருத்து ஓமானத்தோடு சொல்கிறேன். அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, 6, 10 பாவங்கள் சற்று 1, 5, 3, 7, 11 சொல்லக்கூடிய ஆண் ராசிகளை விட கொஞ்சம் வலுவான தன்மை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரவுண்டில் கொஞ்சம் வலிமை அப்படின்னு சொல்லிடுறோம். வலிமை அப்படின்னா அது நன்மை தீமை அப்படின்னு அர்த்தம் இல்லை. வலிமை அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் 2, 6, 10களை விட 4, 8, 12 இன்னும் வலிமையானது. எப்பவுமே நல்லவங்களை விட கெட்டவங்களுக்கு பலம் அதிகம். ஓகேங்களா? நல்லவங்களை விட கெட்டவங்களுக்கு பலம் அதிகம். இருக்கிற பாவத்தில் ரொம்ப பலம் கம்மியான பாவங்கிறது 1, 5, 9 தான் மென்மையான பாவம் அது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வர்ணாசிரம ரீதியாக பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு 4 வர்ணாசிரமத்தில் பிரிக்கணும் பார்த்தீங்களா? அப்போ கடின உழைப்பு என்பது 4, 8, 12 அதான் ரஃப் அண்ட் டஃப்னு சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே 3, 7, 11 மென்மையானது. ஆனால் 1, 5, 9 விட மென்மை தன்மை கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? 3, 7, 11 ஏன்னா வந்து இந்த 2, 6, 10ங்கிறது புறம் சார்ந்த விஷயத்தை கெடுக்கல அப்படிங்கிறதால கொஞ்சம்
அது முழுக்க முழுக்க ரொம்ப மென்மை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் 2, 6, 10 விட ஒரு மென்மையான போக்கில் இருக்கிறது தான் இந்த அமைப்பு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2, 6, 10 என்பது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில், நில தத்துவத்தின் அடிப்படையில், மண் தத்துவத்தின் அடிப்படையில் வருது. அதாவது நம்ம 12 ராசிகளை நம்ம நெருப்பு ராசி, பூமி ராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு 4 வகையாக பிரிக்கும் போது, இந்த ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி என்பது மலட்டு ராசின்னு சொல்லுவோம். அதாவது நெருப்பு ராசிக்கு பலன்களை தரக்கூடிய தன்மை கொஞ்சம் இல்லை. அதாவது நெருப்பு ராசினா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளுக்கும் மலட்டு ராசின்னு பேர். அதாவது மலட்டு ராசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிகள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு 5வது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒருத்தருக்கு 4, 8, 12 தொடர்பு கொண்டு அது நெருப்பு ராசியில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி உங்களுக்கு நில ராசின்னு சொல்லக்கூடிய மண் ராசி என்பது பாதி பலன் தரக்கூடிய ராசி. நெருப்பு ராசி 0%, அது பலன் தராது. அதனால தான் மலட்டு ராசின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி காற்று ராசி என்பது கால் பகுதி பலன் தரக்கூடிய ராசி. நீர் ராசி என்பது முழு பலனை தரக்கூடிய ராசி. அந்த வகையில் இந்த நிலத்தத்துவம் சொல்லக்கூடிய இந்த 2, 6, 10 கூடிய ராசிகள் பாதி பலன் தரக்கூடிய ராசிகள். காற்று ராசி வந்து கால் பகுதி. ஏன் காற்று ராசி கால் பகுதினா அது காரணம் இருக்குது. ஏன்னா இந்த காற்று ராசி என்பது கொஞ்சம் சுயநலம் கொண்டது அப்படிங்கிற இதுவில் வந்து அதனுடைய பலன் வந்து கொஞ்சம் குறைவு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டைப்படை பாவங்கள் வலுவாடன்னு சொல்லும் போது, இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எப்பவுமே சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ராசிகள். அந்த வகையில் 3, 7, 11 என்பது எப்போதும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய தன்மை தான் விரும்பும். அதாவது காற்று எப்படின்னா அப்படியே அலைபாஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். காற்று அது பயன் தர வேண்டுமென்றால் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டு அந்த காற்றை சரியான வகையில் பயன்படுத்தினா, உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிற மாதிரி ஒரு லாரியில் 10 டன் சரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது அந்த டயரில் இருக்கிற காற்று தான். அந்த காற்று வந்து தன்னால் தான் அந்த லாரி போகுதுன்னு அது நினச்சிச்சு அப்படின்னா, அந்த காற்றை பிடுங்கி விட்டாங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே கலந்துரும் போயிட்டு. அதுக்கப்புறம் அது பலன் தராது. அந்த காற்று ராசி வந்து தன்னுடைய சுயமாக, அதாவது சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்ற நினைப்பில் போச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு அதனால் பலன் இல்லை. ஆனால் அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டாடும் போது, அதே மாதிரி தான் இந்த காற்று ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல கற்பனை வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், கிரியேட்டிவிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா லக்னத்தோட ஒருவருடைய தனித்தன்மை என்பது லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லக்னத்துடைய முன் பரிமாணமும் பின் பரிமாணமும் இதில் தான் இருக்குது. 3, 7, 11 என்பது லக்ன பாவத்தோட காரகத்தை 200 மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது. ஏன்னா 7ஆம் பாவம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும் கூட புறம் சார்ந்த விஷயத்தை தான் 7ஆம் பாவம் கட்டுப்படுத்துமே ஒழிய அகம் சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தாது. அந்த வகையில் 3, 7, 11 என்பது லக்னத்தோடைய தனித்தன்மையை 200% அதை டெவலப் பண்ணுறதால அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே திறமைகள் ரொம்ப அதிகமாக, ரொம்ப நாலேஜ்% வந்து ஈஸியாக ஒருத்தருக்கு அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. சுயமரியாதை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த வகையில் இந்த 3, 7, 11 என்பது எளிதில் கட்டு கடங்காதுன்றது. 2, 6, 10ங்கிறது கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அமைப்பு. நிலம் அப்படிங்கிறது நிலையானது. ஓகேங்களா? வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு காற்றுக்குன்னு பார்க்கும்போது, காற்றுக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு கமர்ஷியல் இதுவும் இருக்காது. காற்று அப்படிங்கிறதுக்கு கமர்ஷியல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. நிலம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லவே தேவையில்ல. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நம்ம அதாவது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் ரியல், மற்றதெல்லாம் வந்து ரியல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் என்பது ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு ஐட்டங்கிறதால இந்த பொருள் சார்ந்த விஷயத்தை இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த நிலம் அப்படிங்கிறது முழுக்க கமர்ஷியல். இது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இதை கெடுக்கலை அப்படிங்கிறதால சுய அறிவுங்கிறது இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35% இந்த சுய அறிவுங்கிறது இந்த ராசிகளுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வலிமையானது, மனக்கட்டுப்பாடு இருக்கிறது. ரெண்டாவது அடக்கக்கூடியது. இந்த 2, 6, 10ங்கிறது மற்றவர்களை அடக்கவும் செய்யும், அடங்கியும் போகும். 2 ஆப்ஷன். அதாவது இந்த 6ஆம் பாவம் சொல்கிறோம் இல்லையா, 2, 6, 10ங்கிறது நம்ம சத்திரியர்கள்னு சொல்லுவோம். சத்திரியர்கள் மற்றவர்களுக்கு தனக்கு மேலதிகாரிகிட்ட கட்டுப்படுத்தும் இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவன கட்டுப்படுத்தக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த சத்திரியர்களுடைய அமைப்பு. 3, 7, 11 வியாபாரிகள், வைசியர்கள்னு சொல்லுவோம். இப்போ வியாபாரிகள்ங்கிறது கார்ப்பரேட் லெவலில் போனால் அது 2, 6, 10 ஆகிடும். சாதாரண வியாபாரிகள் என்ற ஒரு சாதாரண லெவலில் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது 3, 7, 11. அந்த வகையில் இந்த 2 பாவத்தை நம்ம பார்க்கும்போது
ஒரு மென்மையான போக்கில் இருக்கக்கூடிய பாவங்கள் என்பது 3 7 11. கொஞ்சம் வன்மையாக, அதாவது சாஃப்ட் ஹார்டுன்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த 2 6 10ங்கிறது ஹார்டு, 3 7 11ங்கிறது ஒரு சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புரிந்து கொள்வதற்காக இந்த 2 6 10க்கும் 3 7 11க்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அகம் புறம், அதாவது நீங்கள் தொழில் 2 6 10னா தொழில் அப்படின்னா 3 7 11லையும் தொழில் இருக்குது. ஒரு தொழிலை நம்ம வந்து ஒரு 2 கேட்டகரியாக பிரிக்கும் போது அகம் சார்ந்த தொழில், புறம் சார்ந்த தொழில் 2 கேட்டகரியாக பிரிப்போம். ஆனால் புரிந்து கொள்வதற்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற தொழில்களில் கிட்டத்தட்ட 70% தொழில்கள் புறம் சார்ந்து தான் இருக்கும், 30% தொழில்கள் அகம் சார்ந்திருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறதுனா 2 6 10, ஏன்னா அகம் சார்ந்த தொழிலுக்கு மூளை பலம் அதிகமாக வேணும், கிரியேட்டிவிட்டி அதிகமாக வரும். புறம் சார்ந்த தொழிலுக்கு நிர்வாகத்திறமை அதிகமாக வேணும். அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் துறையில் வந்து ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னா அந்த டீம் லீடர்னு சொல்கிறவருக்கு கம்ப்யூட்டரில் கோடிங்கோ அல்லது மற்ற விஷயங்களோ பெரிய அளவுக்கு தெரியாது, ஆனால் நிர்வாகத்திறன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறை சார்ந்த அறிவாளிகளை விட அந்த துறையை பற்றி ஓரளவு ஒரு 30-40% தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. இப்போ மின்சார துறை அப்படின்னு பார்க்கும்போது மின்சார துறையில் இருக்கக்கூடிய பெரிய நபருக்கு வந்து மின்சாரம் பற்றின தியரிட்டிக்கல் விஷயத்தை விட ப்ராக்டிக்கல் விஷயந்தான் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கல்னு சொல்கிறதுல எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2 6 10 அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம சத்திரியர்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. சத்திரியர்னு சொல்லும் போதே மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள். இந்த சத்திரியர்கள் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 7 11ங்கிறது மெஜாரிட்டிங்கிற கான்செப்டில் வந்துடும். 3 7 11 மெஜாரிட்டி, 2 6 10 மைனாரிட்டி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆளக்கூடிய நபர்கள் எல்லாமே, நான் அரசியல் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக, நம்ம ஆளக்கூடிய மனிதர்கள் எல்லாமே மைனாரிட்டி பீப்புளாக தான் இருப்பாங்களே ஒழிய மெஜாரிட்டி பீப்புள் இல்லை. நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் பாருங்கள். தமிழ்நாட்டை இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு 50 வருடத்தில் ஆண்ட கம்யூனிட்டி பாருங்களேன், மைனாரிட்டி கம்யூனிட்டி தான், மெஜாரிட்டி கம்யூனிட்டி இல்லை. இல்லை, மெஜாரிட்டி என்பது வெறும் மக்கள் தொகை, அது 3 7 11. மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் அரசியலுக்கு நல்லா இருந்தாலும் கூட அந்த ஆளுமை திறமை என்பது இந்த மைனாரிட்டிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், காலப்புஸ்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 6 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பாவங்கள், ரிஷபம், கன்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகரம். ரிஷபம் அப்படின்னா நம்ம அது உருவத்தை பார்த்தீங்கன்னா காலை உருவம், கன்னி ஏற்கனவே கன்னி பெண் சொல்கிறோம் நம்ம. 10வது வீடு வலிமையான, அதாவது ஏனையோட தலையும் உங்களுக்கு முதலையோட உடலும் அப்புறம் மீனோட உடலும் கலந்தது, இந்த 3 கலவையும் சேர்ந்த ஒரு உருவம் தான் மகரம் அப்படிங்கிறது. நான் பழைய வீடியோவில் நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். போன வருஷம் நடந்த பட்டிமன்றத்தில் மகர ராசியோட இயல்பை பற்றி நான் சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்பேன். இது 3மே பாருங்கள் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஒரு கன்னி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் திருமணம் ஆனவங்களை விட திருமணம் ஆகாதவங்க தான் நிறைய சாதிச்சிருப்பாங்க உலகத்தில். நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். இல்லை, திருமண பந்தத்துலேருந்து வெளியே வந்தவங்க தான் பெரிய அளவுக்கு சாதிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அரசியலே பாருங்களேன், நம்ம இந்திய அரசியலே பார்த்தீங்கன்னா சாதித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அடுத்து வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கன்சிராமுடைய கட்சிக்கு மாயாவதி அப்படின்ற ஒரு பெண், அப்புறம் நம்ம மேற்கு வங்காளத்தில் வந்து டக்குன்னு பேர் வரல ஒரு அம்மையார் அவர்கள், அவங்க இதோ ஒரு காங்கிரஸ் கட்சி, டக்குன்னு எனக்கு பேர் வரல அவங்க பேர் எனக்கு, அவங்க வந்து இப்போ அவங்களும் பெண் தான் ஆகலாம். அப்போ திருமணம் ஆகாதவங்களை விட திருமணம் ஆகாதவங்க வந்து திருமணம் ஆனவங்களை விட கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டது காரணம் அந்த 6வது பாவத்தோட தாக்கம். இதே நீங்கள் மிதுனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸோட கட்சி தலைவர் அவங்க மம்தா பானர்ஜி, இப்போதான் ஞாபகம் வருது, டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அப்போது இதே நீங்கள் 3 7 11 பார்க்கும்போது மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், மிதுனம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் 2 குழந்தைகள் அப்படின்ற மாதிரியும் வரும். ஒரு கதாயத்தோட ஒரு ஆண் இருப்பாங்க, ஒரு பெண் வந்து
அவர் மீது ஒரு 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 காதல் பார்வையோடு பார்க்குற மாதிரியும் சில இது இருக்குது. அது 2 பேர் ஒரு சந்தோஷமான சூழல். மிதுனம் அப்படின்னாவே அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. நீங்கள் இதில் போய் பாருங்கள். மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் மிதுனம் அப்படின்னாவே மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் அர்த்தம் கரெக்டாக. ஓகேங்களா? 2 பேர் சேரும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். அதே நீங்கள் துலா ராசின்னு பார்க்கும்போது அது தராசு. அதாவது அங்கே வந்து எங்கேயுமே ஒரு தராசு என்பதை ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குது. ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குவது தான் தராசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கும்பம்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெய்வீக சம்பந்தமான ஒரு கலசம். இது கொஞ்சம் மென்மை தன்மை வாய்ந்ததாக இருக்குது பாருங்கள். அதாவது மிருகம் சம்மந்தமாகவோ ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாகவோ இல்லாமல் இருக்குது இல்லைங்களா? இது புரிந்து கொள்றதுக்காக அவங்க சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆட்சி வீடுகள். இது ஆட்சின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். மிதுனம் வந்து கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சியாக இருக்கார். இங்கே சனி வந்து மகரத்துக்கு ஆட்சியாக இருக்கார். அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே மிதுனம் தான். 3ஆம் பாவத்துக்கு மிதுனம் காலபுருஷனுக்கு, 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன், அதுக்கப்புறம் சனி. இதே கிரகம் தான். அதாவது இந்த 2, 6, 10 என்ன பிளானட் இருக்கோ அதே கிரகம் 2, 6 பாவ ராசிகளுக்கு என்ன அதிபதியோ அதே தான் 3, 7, 11க்கும் அதிபதியாக வராங்க. 2 பேரும் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது 2 பேரும் சமபலமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தோற்றம் இதுலேருந்து உருவாயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக வராரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாக வராரு. அதேமாரி மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக வராரு. இந்த 3 கிரகங்கள் உச்சமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் 3, 7, 11 பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் 7வது வீட்டில் மட்டும்தான், அதாவது காலபுருஷனுக்கு 7வது வீட்டில் மட்டும்தான் சனி வந்து உச்சமாக வரார். அப்போ 2 வீட்டில், அதாவது 3வது காலபுருஷனுக்கு 3வது வீட்லேயோ 11வது வீட்லேயும் அப்போ சனி வந்து இங்கே உச்சமாகிடுறார். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 7, 11 3 வீட்டில் சனி உச்சமாக இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா 2, 6, 10 3 கிரகங்கள் உச்சமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீச்சம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2, 6, 10 அதாவது ரிஷபத்தில் எந்த கிரகமும் நீச்சமாகலை. அது ராகு கேதுன்னு சொல்கிறாங்க. ராகு கேது வந்து நம்ம கிரக அந்தஸ்து கொடுக்கல பொதுவாக. ஓகேங்களா? அதை விட்டுருவோம். அப்போது கன்னியில் வந்து உங்களுக்கு 6 சுக்கிரன் நீச்சமாயிடுறாரு. 2வது மகரத்தில் குரு நீச்சமாயிடுறாரு. அதாவது குரு சுக்கிரன் 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மென்மையான கிரகம். இந்த மென்மையான கிரகத்தில், இந்த சாஃப்ட் கிரகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2, 6, 10 அது மென்மையாகிடுது. அது வந்து நீச்சமாக போயிடுது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இந்த தொழில் கர்மா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மென்மையான போக்குக்கு இடமில்லை அப்படிங்கிறத சூசகமாக நம்ம முன்னோர்கள் குறிப்பிடுறாரு. அங்கே கர்மா அப்படிங்கிற விஷயம், கர்மா 2, 7, 10 கடமை கர்மா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? கடமை கர்மா அப்படிங்கிறதுலாம் 2வது விடும். ஒரு கடமையை செய்யும் போது அங்கே வந்து சாஃப்ட் கார்னருக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் அங்கே சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் குரு என்ற கிரகமும் 2, 6, 10 6வது வீட்டு காலபுருஷனுக்கு 6வது வீட்டில் உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாயிடுறாரு. குரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகரத்தில் நீச்சமாயிடுறாரு. இதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3, 7, 11 நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு மிதுனத்துலேயும் அல்லது கும்பத்துலேயும் எந்த கிரகமும் நீச்சமாகலை. அதாவது எந்த கிரகமும் உச்சமாகலை, எந்த கிரகமும் நீச்சமாகலை. ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து சூரியன் வந்து அங்கே நீச்சமாயிடுறார். ஏன்னா அங்கே இது துலாம் அப்படிங்கிறது அது சரிசமம் அப்படின்னும் போது ஒருவருக்கொருவர் அங்கே யாரும் பெரியவங்க இல்லை, எல்லாரும் சம அளவு இருக்கிறவர்களே அப்படின்ற மீனிங்கை குறிக்கிறதுக்காக தான் அங்கே என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்து நீச்சமாக போயிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த 3, 7, 11 அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து ஆதிக்க மனப்பான்மை இந்த 3, 7, 11 அப்படிங்கிற பாவங்களுக்கு இல்லை. அதாவது இந்த 3, 7, 11 என்பது யாரையும் கட்டுப்படுத்தாது. ஏன்னா சூரியன் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய பாவம், யாருக்கும் கட்டுப்படாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உச்சமாயிடுறார்.
அப்போ சனி உச்சமாகும் போது அங்கே கட்டுப்படுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சனி உச்சமாகும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கட்டுப்பாடு சனினா வேலைக்காரன் பேர், வேலைக்காரன் அல்லது மற்றவங்களுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது சனியோட காரணம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-7-11 என்பது யாரையும் கட்டுப்படுத்தவும் முடியாது, யாருக்கும் கட்டுப்படாது அப்படிங்கிற வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து இதிலேருந்து நிறைய விஷயத்திலேருந்து புரிஞ்சிக்கலாம். இந்த பாவங்கள் எந்த மாதிரியான அமைப்புக்கு வருதுன்னு. அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பாவமே ஒரு மென்மையான போக்கில் இருக்கிற பாவம். மனித வாழ்க்கைக்கு அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு 2 வகையில் நம்ம பிரிக்கும் போது அக வாழ்க்கைக்கு மென்மையான போக்கு தான் தேவை. அங்கே வந்து ரஃப் அண்ட் டஃபாலாம் இருக்க முடியாது. அக வாழ்க்கையில் வந்து ரஃப் அண்ட் டஃபாலாம் இருக்க முடியாது. இப்போ நம்ம கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித வாழ்க்கைக்கு இந்த 2-6-10 என்ற பாவங்கள் வலிமையாக உங்களுக்கு அதாவது ஏற்றத்தை கொடுக்கிறதா அல்லது 3-7-11 பாவங்கள் ஏற்றத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3-7-11 பிரமாதமாக இருக்குது. ஆனால் புற வாழ்க்கை அது கெடுக்கலை. ஆனால் 2-6-10 என்பது புற வாழ்க்கைக்கு அதிகமான அளவும் அக வாழ்க்கைக்கு கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ முதல்ல 2-6-10ங்கிற பாவம் லக்னத்துக்கு எந்த அளவுக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவத்துடைய காரங்களை 30% அது கொண்டுள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 30லேருந்து 40% சொல்லலாம். அகத்தன்மை, அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிரியேட்டிவிட்டி, ஓன் தனித்தன்மை, இதெல்லாம் 2-6-10 என்பதற்கு, அதாவது 3-7-11, அதாவது லக்னம் என்பதுக்கு 100 மார்க் அப்படின்னா இந்த 2-6-10 என்பது அந்த வகையில் இந்த 2-6-10 என்பது லக்னத்தை கெடுக்கலை. ஆனால் இப்போ லக்னத்தோடைய பலனில் கிட்டத்தட்ட 40% அதுக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு 40% சாதகமாகவே இருக்குது. புறம் சார்ந்த விஷயத்தில் அப்படியே 100% போட்டுக்கலாம் நம்ம புறம் சார்ந்த விஷயத்தை. ஏன்னா 2ஆம் பாவத்தில் திரிகோணம் இல்லையா, திரிகோணங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானது அப்படிங்கிறதுல 2-6-10ங்கிறது முழுசாக வந்துடுறதால இங்கே எவ்வளோ மார்க்னா 140 மார்க் போட்டுக்கலாம். இது அதாவது 2த்துக்கும், அதாவது லக்ன பாவத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கும் அப்படிங்கிற வகையில் 140-150 மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி 3-7-11க்கு நம்ம மார்க் போடும்போது அது லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம 200 மார்க்கே போட்டுக்கலாம். ஏன்னா லக்ன பாவத்தோட அடுத்த பரிமாணங்கள் தான் அது 3-7-11. ஓகேங்களா, ஒரு 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் இரட்டிப்பான பலனை தரும் அல்லது 200% பலனை தரும்னு சொல்லும்போது அப்படியே அது 200 மார்க் போட்டுக்கலாம். 7ஆம் பாவம் இங்கே லக்ன பாவத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தை அதை டெவலப் பண்ணுறதால உங்களுக்கு 200 மார்க்குன்றது பேர 7ஆம் பாவம் வந்து புறம் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு 175 மார்க் போட்டுடலாம். 2வது புறம் சார்ந்த விஷயத்தை இந்த 3-7-11 கிட்டத்தட்ட 30-35% தரும். அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 மார்க் வந்ததுங்க. இங்கே 200 மார்க்கு, அங்கே 150 மார்க்கு அப்படின்ற வகையில் நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு ஜென்ரலாக ஒரு நடுநிலையோட அகம் புறம், அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்ற 2 விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2-6-10 பாவங்களை விட 3-7-11 பாவங்கள் தான் சிறப்பானது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு முதல் ரவுண்ட். அதாவது ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு ஒரு போட்டி வைக்கிறோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சுற்றில் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-6-10 பாவங்களை விட 3-7-11 பாவங்கள் தான் சிறப்பாக உள்ளது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2-6-10 பாவங்கள் 3-7-11 பாவங்களை கெடுக்கக்கூடிய பாவம். இப்போ முதல்ல ஒரு பாவம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லக்னத்துக்கு என்ன விளைவை தரும், 2ஆம் வீட்டுக்கு என்ன விளைவை தரும், அது எந்தெந்த பாவத்தை கெடுக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த 3-7-11 பாவங்கள் என்ன பண்ணுதுன்னா 4-8-12ங்கிறத தீய திரிகோணம் எதுவோ அதை கெடுக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதை கெடுக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடன் கிட்டிடம் ராஜயோகம் நம்ம பழைய இதுவில் சொல்லியிருப்போம் நம்ம. அப்போ இந்த 4-8-12 க்ளோஸ் ஆகிட்டதில் இங்கே தீமையே இல்லை, அதாவது நோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ரிஸ்கே இல்லாத பாவம் என்பது பாவ திரிகோணம் என்பது 3-7-11 ரிஸ்கே இல்லை அங்கே. ஆனால் இந்த 2-6-10 என்பது எதை கெடுக்குதுன்னா ரிஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்தை, ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 3-7-11 ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கெடுக்கிற பாவம் தான் 2-6-10. அப்போ அந்த 2-6-10 என்பது ஒரு வகையில் வந்து அந்த 3-7-11 விட இங்கே முதல் சுற்றில் வந்து, ஏன்னா அது கெடுக்கக்கூடிய பாவம் ஒரு நல்ல பாவமாக கெட்ட பாவமாக இல்லை. எப்படி 3-7-11 4-8-12ங்கிற பாவத்தை கெடுக்குதோ அந்த மாதிரி 2-6-10 எந்த பாவத்தை கெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது
3 7 11ங்கிற இன்பஸ்தானம், இன்பம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இன்பஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய பாவம் தான் 2 6 10. அப்போது நம்ம இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது 2 6 10 விட 3 7 11 தான் ஒரு சிறப்பான அமைப்பு நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கும் போட்டி பாவம், 7வது பாவம் தான் போட்டி சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ போட்டி அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய பாவம். அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த 2 6 10 எதை கட்டுப்படுத்துதுன்னா 4 8 12 அப்படிங்கிற பாவத்தை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா. அப்போ அது நல்ல அமைப்பு தான். ஏன்னா ஒரு கெட்ட பாவத்தை தானே அது கட்டுப்படுத்துது. 4 8 12ங்கிறத 4ஆம் பாவம் விதிவிலக்காக எடுத்துக்கினாலும் கூட 8 12ஐ கட்டுப்படுத்தக்கூடிய பாவங்கள் இந்த 2 6 10 இருக்குது. ஓகேங்களா. ஆனால் 8 12 க்ளோஸ் பண்ணக்கூடிய கட்டுப்படுத்துதல் என்பது வேறு, க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. கட்டுப்படுத்துதல் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் எடுத்திங்கன்னா கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்திங்கன்னா அந்த கார் வேகம் குறையுதுன்னு அர்த்தம். அது கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். துண்டித்தல் என்பது டப்புன்னு பிரேக்கை போட்டால் துண்டித்தல்னு பேர். அந்த வகையில் 3 7 11 4 8 12 துண்டிக்குது. ஆனால் 2 6 10 4 அது கட்டுப்படுத்துதுன்னு எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 3 7 11 எந்த பாவத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னா, எந்த பாவத்துக்கு அது 7வது பாவமாக வருதுன்னா 1 5 9ங்கிற பாவத்தை கட்டுப்படுத்துகிறது. அப்போ 1 5 9வது பாவத்தை கட்டுப்படுத்துது என்பது ரொம்ப நல்ல அமைப்பு தானே. ஏன்னா 5 9 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா சோம்பல், அதாவது கர்மத்துக்கு எதிரான பாவம். அந்த கர்மத்துக்கு எதிரான பாவத்தை இந்த 3 7 11 கட்டுப்படுத்துதல் என்பது அது நல்ல அமைப்பு தான். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 3 7 11 எந்த பாவத்தை கெடுக்க வேண்டும் அந்த பாவத்தை கெடுக்குது. ஒன்று, எந்த பாவத்தை கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த பாவத்தை, அதாவது கெட்ட பாவங்கள்னு சொல்லக்கூடிய, கெட்ட திரிகோணங்கள் சொல்லக்கூடிய தனி மனித வாழ்க்கைக்கு மிக சிறப்பில்லாத திரிகோணங்கள் என்பது 1 5 9, அதுக்கப்புறம் 4 8 12. அது 4ஆம் பாவத்தை விதிவிலக்காக எடுத்துக்கலாம், 8 12 வச்சுக்கலாம். அப்போ 8 12ஐயும் 5 9ஐயும் கட்டுப்படுத்தவும் ரெண்டாவது அதை துண்டிக்கவும் செய்யக்கூடிய திரிகோணங்கள் 3 7 11 இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது சிறப்பான அமைப்பு. ஆனால் 2 6 10 என்பது நல்ல பாவத்தை அதுக்கு துண்டிக்குது, நல்ல விஷயங்களை துண்டிக்குது, அதுமாதிரி கெட்ட விஷயங்களை கட்டுப்படுத்துது. ஓகேங்களா. அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 6 10 பாவங்களை விட 3 7 11வது பாவங்கள் தான் ஒரு தனி மனிதனுக்கு சிறப்பை தருகிறது அப்படின்னு ஒரு ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும் ஜென்ரலாக. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முடிவில்லை, இன்னும் நம்ம இருக்குது. அப்போது மனித வாழ்க்கைக்கு எந்தெந்த பாவங்கள், 12 பாவங்கள் தான், எல்லா பாவமும் தான் முக்கியம். ஆனால் நிலையான பாவங்கள்னு சில பாவங்கள் சொல்லலை. இந்த பாவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த பாவங்கள் நன்றாக இருந்தால் சிறப்பு, அல்லது இந்த நிலையான பாவங்கள் வலுவாக இருக்க வேண்டும் சொல்லுவோம். அந்த நிலையான பாவங்கள் பார்க்கும்போது 1 2 6 7 10. நீங்கள் 3 7 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாவம் மட்டும்தான் நிலையான பாவம், 3 11 நிலையான பாவம் இல்லை. ஆனால் 2 6 10 அந்த 3 பாவமே நிலையான பாவம் வந்துடுறதால அப்போ இந்த 2 6 10 பாவங்கள் என்பது ரொம்ப முக்கியமான பாவமாகிறது. அப்போ 2வது ரவுண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது ரவுண்டில் நிலையான பாவத்தில் உங்களுக்கு முக்கியமான பாவம் 2 6 10 இருக்கிறதால உங்களுக்கு 3 7 11வது பாவத்தை விட 2 6 10 பாவங்கள் தான் தனி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாவமாகிடுது. ஏன்னா அங்கே இந்த ஒரு பாவம் தான் இருக்குது, அங்கே 3 பாவமே வந்துச்சாங்க. அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டுமே ஒரு சம பலம் பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் மேற்கொண்டு பார்க்கும்போது நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் மேற்கொண்டு இந்த இப்போதைக்கு ரெண்டுமே சமபலத்தில் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு திரிகோண அமைப்பில் உங்களுக்கு பார்க்கும்போது அகம் புறம்னு பிரிக்கும்போது இங்கே ஒரு மனிதனுடைய வெற்றி அல்லது அவனுடைய உயர்வு என்பது வெறும் பொருள் சார்ந்ததை மட்டுமல்ல. ஒரு மனிதன் தன்னிறைவை பெற வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு குடும்பம், குழந்தைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம், உத்தியோகம், பொருளாதாரம், இந்த மாதிரி அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் ரெண்டுமே உங்களுக்கு கெடாமல் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறந்தது. நம்ம வெறும் பொருள் மட்டுமே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெறும் பொருள் மட்டும்னா எங்கள் பொருளாதார ரீதியாக எடுத்துகிட்டு இருக்கலாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் டக்குன்னு 2 3 2 6 10 சொல்லிட்டு போகலாம். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 7 11ங்கிறது ரிஸ்க்கே இல்லை. ஆனால் 2 6 10 ரிஸ்க் இருக்குது கொஞ்சம். 2 6 10 என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த 6ஆம் இதனுடைய பரிமாண பாவங்கள் எல்லாம் 4 8 12 போய்டுது. 6ஆம் பாவத்தில் பரிணாமம் பார்த்தீங்கன்னா அப்படி 8 போய்டுது. 12ஆம் பாவத்தில் பரிமாணம் அப்படியே 12 போய்டுது. அப்போது இந்த 2 6 10ங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம கையாளக்கூடிய ஒரு அமைப்பு.
அது ஒரு கயிற்று மேலே நடக்கிற மாதிரி. ஆனால் 3 7 11 அப்படிங்கிறதுல சாதாரணமாக அதனுடைய பரிமாணங்கள் 5 9 தான் வரும். 5 9ங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு அமைப்பு இல்லை, அதை 8 12 கம்பேர் பண்ணும்போது. அந்த வகையில் நம்ம அடுத்த வீடியோவில் தனி மனித வாழ்க்கைக்கு எந்த வகையில் 2 6 10 3 7 11 செயல்படுது, இதில் எந்த பாவங்கள் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோ அடுத்து ஒரு 1 or 2 hours நான் போட்டுருவேன். நன்றி, வணக்கம்.